ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா கருணக்கிழங்கு தவா ஃப்ரை. இந்த தவா ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம கருணக்கிழங்கு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் சீவணும். தோல் சீவுறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கருணக்கிழங்கோட சாறு கையில் பட்டுச்சுன்னா கையெல்லாம் நமைச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா கையில் நமைச்சல் ஏற்படாது. நல்லா க்ளீனாக தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தவா ஃப்ரைக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நான் எப்படி கட் பண்ணியிருக்கிறேனோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அந்த சைஸில் நம்ம எல்லா கிழங்கையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த கிழங்க நம்ம புளி சாறில் நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்க அந்த புளி சாறில் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes ஊறினா போதும். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது கருணக்கிழங்கை நம்ம சாப்பிடும் போது நாக்குலெல்லாம் நமிச்சல் வரும். அந்த நமிச்சலை இந்த புளி சாறு எடுத்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த புளியில் ஒரு 5 minutes நம்ம ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தவா ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 இன்ச் அளவு ஜிஞ்சரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்து மசாலா அரைச்சிங்கன்னா மசாலா கருணக்கிழங்குல ஒட்டாது. அதனால் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கருணக்கிழங்கு ஒரு 5 minutes நல்லா இந்த புளி தண்ணியில் ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இந்த புளி தண்ணியிலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கிழங்குல நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எல்லா கிழங்குலையும் நல்லா தடவி விட்டுக்கலாம். தடவிட்டு ஒரு 1/2 hour நல்லா இந்த கிழங்க ஊற விட்டுடணும். இந்த மாதிரி நம்ம எல்லா கிழங்குலையும் மசாலா படுற மாதிரி நல்லா தடவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த கிழங்குள்ள இறங்கி நல்லா ஊறும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணும் போது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா மசாலா இறங்கி ஊறியிருக்கு. இது ஊறினதும் நம்ம ஒரு தவா எடுத்துட்டு தவாவில் ஃப்ரைக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். இது ஆயில் சூடானதும் இதில் இந்த கருணக்கிழங்கை போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1 by 1 இந்த கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 10 minutes இது வெந்தால் போதும். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். லோ ஃப்ளேமில் 5 minutes அப்படியே விட்டுடுங்க.
5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அதே லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய கருணக்கிழங்கு தவா ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இப்படியே விட்டுடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது இது ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ 1 by 1 அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நம்ம விட்டால் தான் இந்த கிழங்கெல்லாம் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே மட்டும் ரோஸ்ட் ஆகிருக்கும், கிழங்கு உள்ளெல்லாம் வெந்திருக்காது. அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும். இதை அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்மளுடைய கருணக்கிழங்கு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருணக்கிழங்கை நம்ம கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடவும் சாம்பார் ரைஸ் கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருணக்கிழங்கு தவா ஃப்ரையை நான் செஞ்சு காமிச்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.